கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்து போன நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்து ஜீவன் சுகபலம் தந்து இந்த 2025 வருஷத்துல முதலாய் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியா இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அன்றைய பாத்திரை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலும் மனமகிழ்ச்சி நாளின் காலவெளியில நம்முடைய வார்த்தை கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல நாம மகிமைப்படட்டும். எங்களோடு பேசும், எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும். சிந்தனைகளை செவிகளையும் கர்த்தர் ஆண்டவரை ஆளுகை செய்வீராக. உங்களுடைய வார்த்தையை கேட்க, விசுவாசிக்க, கீழ்ப்படிய கர்த்தாவே கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆஸ்வாதமா இந்த வார்த்தைகள் காணப்படட்டும். உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் தெய்வ வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 7 verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரிந்த ஒரு பகுதியா இருந்தாலும் மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் என்ன பண்ணுங்க, பிரவேசியுங்கள். கோ இன்டு த ஆர்க். பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இவ்விதமாய் நோவாவுக்கு கர்த்தர் கிருபை தருகிறதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேழை என்பது சபையை குறிக்கிறது. வருங்காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி, வருங்கால ஆபத்துகளுக்கும் வருங்காலத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்தின ஒரு பாதுகாப்பான இடம்தான் சபையாய் காணப்படுகிறது. சபைக்குள்ளே நாம் கடந்து வரும்போது ஒரு சரீர, இட் இஸ் நாட் அ பிசிக்கல் பிரசன்டேஷன். நோவா மழை வருது வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கூப்பிடல. நீதிமானாய் காணப்பட்டபடினால சபைக்குள்ள உன்னை என்ன பண்றேன், இந்த பேழைக்குள்ள உன்னை நான் அனுமதிக்கிறேன், நல்லது அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம தப்பி கொள்ளும்படி இந்த உலக அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல இந்த உலகத்தை ஜலத்திற்கு அழிக்கும்படியாய் ஆண்டவர் திட்டமிட்டு அதிலிருந்து தப்பும்படி, தம்முடைய தேவனுக்கு பயந்தவர்களை தப்பும்படி ஒரு பேழையை கர்த்தர் உண்டாக்கி அதில் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், இந்த சந்ததியில உன்னை எனக்கு நீதிமானாக கண்டேன். உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, இந்த டயத்துல உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அந்த அழிவிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு பேழை உண்டாக்கி அந்த பேழைக்குள்ள கடந்து வரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காலவெளியில நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த 2025 நம்ம பேழைக்குள்ளாய் ஆண்டுடைய சபைக்குள்ளாய் நாம் கடந்து வரும்போது உலகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருந்தாலும் சரி, தீமைகள் இருந்தாலும் சரி, அழிவுகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பெருமையாய் சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணிப்பு அல்ல, உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி நோவா தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் காணப்பட்டபடினால ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை அவனுக்கு தந்து அழிவிலிருந்து அவனையும் அவன் குடும்பத்தாரையும் விலக்கி காத்தது போல இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் தேவனுக்கு பயப்பட்டு உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் போது நம்மையும் ஆண்டவர் சபைக்குள்ளாய் நம்மை மறைத்துக் கொள்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி நோவா பேழை வெள்ளத்துல மேலே மேலே கடந்து போய் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல ஆண்டவரும் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்களுக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். சபைக்குள்ளாய் சபையை அசட்டை பண்ணாதபடி பலவிதமான வேலைகள், நெருக்கங்கள் இருந்தாலும் அவற்றெல்லாம் நாம் மறந்து கடந்து சபைக்குள்ளே ஓடி வரும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். 2025 ஆண்டவரே, நான் ஒரு நாள் சபையை நான் விட்டுவிட மாட்டேன், சபைக்குள்ளா என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து வருகிறேன் சொல்லுகிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யார் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள், யார்
தேவனுடைய வருகையில காணப்பட முடியும், யார் அந்த பரிசுத்த ஐக்கியத்துல கடந்து போக முடியும், யார் சபையில நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி ஒரு 4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ளும் போது இந்த பேழைக்குள்ளாக அல்லது சபைக்குள்ளாய் அல்லது தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்கள் என்கிற ஒரு முதலாவது ஸ்தானத்திலே காணப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணதான் கிருபை கிடைத்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா சீக்கிரமா திருமணம் பண்றாங்க, பிள்ளைகள் பிறக்குது, அதுக்கப்புறம் மறிக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவாவுடைய தகப்பன் லாமேக்கு விதமாய் சொல்லுகிறார். 28ஆம் வசனத்திலிருந்து, லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவா தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டதை பின்வரும் வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். முதலாவது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணதான் கிருபை கிடைத்தது. இந்த நாட்கள்ல முதல்ல பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி நாம் கிருபைக்கு காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை நம்மை அடுத்தடுத்த ஸ்தானங்கள்ல நம்மை கொண்டு போக வல்லதா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல நம் கடந்த நாட்கள் தியானித்த வசனமா இருந்தாலும் ஒரு விஷயம் நாம் வாசிக்கலாம். Psalms 147 verse 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. எப்படி கிடைத்தது? அவன் தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான், கிருபைக்கு காத்திருக்கிறவனாய் காணப்பட்டபடினால கிருபையை தேவனுக்கு அவர் என்ன பண்ணாராம்? அருளினார். கிருபைக்காய் நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய நோவாவுக்கு, மரியாளுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி, அப்ப அந்த கிருபையை ஆண்டவர் எல்லாருக்கும் தர விரும்புகிறார். அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறது மூலமாய் அந்த கிருபை நமக்கு வருகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவனுக்கு பயப்படும் போது தமக்கு பயந்தவர்கள் மேல் தம்முடைய கிருபை என்ன பண்றாராம்? வர்ஷிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுற மேல் கிருபை இறங்கி வருகிறது. பயமற்ற இந்த உலகத்துல நோவா வாழ்ந்த நாட்கள்ல ஜனங்கள் பயமற்று இருந்தாங்க. பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் இந்த நோவா சொல்றார், ஒரு பெரிய அழிவு வருது, இந்த உலகம் அழிக்கப்பட போது, அழிவுக்கு ஆயத்தமா இருக்குன்னு சொல்கிற வார்த்தையை 120 வருஷம் சொல்லியும் ஒருவரும் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி ஒருவரும் அது பயப்படாதபடி காணப்பட்டாங்க. ஆனா அந்த தேவனுடைய கட்டளையை, எச்சரிப்பை கேட்டு வேதம் சொல்லுது, அவன் பயபக்தி உள்ளவனாகி தேவனுக்கு பயந்து இந்த உலகத்தின்படி வாழாமல் தன்னை காத்து கொண்டு பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவனாய் காணப்பட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை ஒரு மனுஷன் எப்படி பெற்றுக்கொள்கிறான் என்பதை 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புவதில்லை. தம்முடைய கிருபையினால, இரக்கத்தினால ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் அவருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் அல்லது சபைக்குள்ளே நம்ம வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபை இல்லாம நம்ம வர முடியாது. ஏன்னா தாவீது சொல்றாரு, நானும் உமது மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். நம்ம நல்லவங்களோ இல்ல பாவம் செய்தவங்களோ இல்ல பாவம் செய்யாம இருக்கிறவங்களோ எல்லாருமே நம்ம பாவிங்க தான். ஆனா தேவ கிருபை இல்லாம ஒருத்தங்க ஆலயத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? வர முடியாது. இப்போ ஒவ்வொரு தொழுகையின் போதும், ஒவ்வொரு கூடுகையின் போதும், ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டும், எப்படியாவது ஆலயத்துக்கு வரணும், தரிசிக்கணும் என்று சொல்லி அந்த கிருபைக்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கிருபை தாரும் ஜெபிக்கும் போது இந்த ஆலயத்துக்குள்ள வந்து அவருடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமாய் நோவா கர்த்தருக்கு பயந்ததுனால இந்த கிருபை என்ன பண்ணாராம்? பெற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து நோவா என்ன பண்ணாராம்? தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி,
அது வரைக்கும் மழையை பார்த்ததே கிடையாது, உலகம் பார்த்ததே கிடையாது. ஆனா தேவ வார்த்தைக்கு அவன் என்ன பண்றான், நம்பி பயந்து கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால கர்த்தர் அவனுக்கு அந்த கிருபை என்ன பண்ணாராம் தந்து, அவனும் அவனுடைய குடும்பம் பிழைக்கும்படி தழைக்கும்படி அவனால ஒரு புதிய உலகம் உண்டாகும்படி கர்த்தர் இரக்கம் செய்தார். நம்ம மூலமா ஒரு புதிய ஜெனரேஷனே ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு நம்ம பயப்படும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். நம்ம மூலமா அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிற விதத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த நாட்கள்ல நம்ம அறிந்து கொள்வோமாக. நம்ம பயப்படும் போது நம்முடைய குடும்பத்தார் நிச்சயம் பயப்படுவார்கள். நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் வீண் கிடையாது. அது நிச்சயமாய் நமக்கு ஒரு பதிலை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல நம்ம சபைக்கு வருகிறது அலட்சியமா என்னாதபடி அன்னைக்கெல்லாம் அலட்சியப்படுத்தினாங்க. பேழையா அது மேல போகுதான், இது வரைக்கும் மழையை பார்த்ததில்லை, எல்லாரும் அலட்சியம் பண்ணாங்க. ஆனா எல்லாரும் மாண்டு போனார்கள். யார் நம்பினார்களோ, யார் பயந்தார்களோ அவளை கர்த்தர் பாதுகாத்தார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தீர்மானத்தோடு இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஜீவிய காலத்துல எப்படியாவது இந்த பேழையை நாங்கள் அசட்டை பண்ணாதபடி பேழைக்குள்ளே போங்கன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லும் போது நோவா அது கீழ்ப்படிந்து பேழை நம்பி உள்ள போனான். அவன் பாதுகாக்கப்பட்டான். கதவு மூடியப்பட்டது. அதுக்கப்புறம் பெருவெள்ளம் வந்தது. நோவா பாதுகாக்கப்பட்டான். மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இந்த நாட்களை நம்ம சிந்தித்து ஆலயத்தை அசட்டை பண்ணாதபடி நம்ம ஓடும்போது கர்த்தர் இரக்கம் செய்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நல்ல பலன் ஜீவன் சுகம் இருக்கும்போது பேழைக்குள்ள ஓடி வந்துடணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம நினைச்சாலும் உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதுக்கு முன்பதாக பேழையை நாம் தேர்ந்தெடுத்து ஓடுவோமாக. லெட் அஸ் கோ unto the ark. ஆண்டவருக்குள்ள நம்ம ஓடி சபைக்குள்ள ஓடி வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 6:9. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவுக்கு கிருபை கிடைச்சிருச்சு. அந்த கிருபைய அவர் என்ன பண்ணலாம், போக்கடிக்கவில்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிருபை பெறுகிறது என்று சொல்லி பாவத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நிலை நிற்க கூடாது. ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் தர்றாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நமக்கு வியாதி வரல, மற்றவங்களை போல நமக்கு துன்பம் பாடுகள் வரலன்னு சொல்லி நம்ம துணிஞ்சு எதையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யாதபடி ஆண்டவருடைய பாதத்துல அந்த கிருபையை பெற்ற நோவா என்ன பண்ணாராம், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமனுமா என்ன பண்ணாராம், காணப்பட்டார். அந்த கிருபையை போக்கடிக்கல. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம தவறு செய்யறோம், ஆண்டவர் ஆனாலும் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதம் தராரேன்னு சொல்லி தொடர்ந்து அப்படிப்பட்ட காரியங்களை துணிகரமா செய்யாதபடி இருந்தா ஆண்டவருடைய அந்த வசனம் சொல்லுது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கல்யாணம் ஆனவன் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ற வயசுல மருமக்களோடு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் திருமணமாகி மனைவிகளோடு இருக்கிறாங்க. அந்த நாட்கள்லயும் நோவா யாரோடு சஞ்சரித்தார்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துல கிருபையை பெற்ற நம்ம எதுக்கு ஆண்டவர் கிருபை தரார் தெரியுமா? நம்ம விருப்பத்தின்படி வாழவும், நம்ம விருப்பங்களை நிறைவேற்றவும், நம்ம ஆசைகளுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை தரல. ஆண்டவரோடு இன்னும் நெருங்கும்படியாய் ஆண்டவரை போல மாறும்படி. ஏன்னா ஆண்டவர் நீதிமான், அவரிடத்துல எல்லளவும் பாவம் இல்லை. அதை போல நோவா தன்னை மாற்றிக்கொள்ள நினைத்து, அந்த வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நம்ம வீட்டிலே நம்ம நீதிமானா காணப்படணும், நம்ம தெருவில் நம்ம நீதிமானா காணப்படணும், நம்ம ஸ்கூல்ல நம்ம நீதிமானா காணப்படணும், நம்ம காலேஜ்ல நம்ம வாழ்க்கை தனியா இருக்கணும். அது பார்க்கறதுக்கு கேலி கிண்டல் மாதிரி தான் தெரியும், பரியாசம் மாதிரி தான் தெரியும். ஆனா முடிவில் அதுக்கு பலன் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமா என்ன பண்ணானா இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் போது நோவா எப்படி சஞ்சரித்தான் என்று சொல்லி அங்க விளக்கமாய் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எப்படி தேவனோட சஞ்சரித்தானா, தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம அனுதின வாழ்க்கையில
கர்த்தருக்கு அந்த பயபக்தியோடு வாழும்போது, பயபக்தினா ஆண்டவருக்கு பிரியமானது செய்யறதுக்கு பேர் தான் பயபக்தி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல இந்த எப்படி சொல்றது, பயஸ் ஃபியரிங் ஆஃப் காட் அப்படின்னா என்னன்னா, அவங்க பயபக்தியோடு இருக்கும்போது தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள் என்பது அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த பீப்புள் ரியலி லிவ் வித் காட், ஆண்டவரோடு நான் ஜீவிக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்றதுக்கான வெளியான அடையாளம் என்னன்னா, அவங்க மற்ற உலகத்தார போல எல்லாவற்றையும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கர்த்தருடைய நாம பயபக்தி உள்ளவர்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துடைய வேஷத்தை அவர்கள் தரித்து கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க உலகத்தார போலவே வேஷம் தரிக்கிறாங்க. அது பயபக்திக்குரிய ஒரு அடையாளம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் காணப்பட்டான். நீதியா வாழணும், உத்தமமா வாழணும்னா சில காரியங்களை கம்ப்ளீட்டா வெறுக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டு உலகத்தார போலவே நம்ம இருந்துட்டு நான் நீதிமானா இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, சபையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எல்லா விதத்துல கர்த்தருக்கு இந்த பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழும்போது நம்ம ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாரும் தான் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, பாவம் செய்யறவனும் ஜெபம் பண்றான், பரிசுத்தவான்களும் ஜெபம் பண்றாங்க. இதுல என்ன வித்தியாசம்னா, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறார்கள். ஆனா பாவிகள் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப அவங்க வழியில நடக்கிறாங்க. அப்ப அதுக்கு பேர் தேவனோடு சஞ்சரிக்கிறது கிடையாது. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறதுனால, பைபிள் படிக்கிறதுனால தேவனோடு சஞ்சரிக்கிறன்னு அர்த்தம் இல்ல. அவருடைய ஜெபமும் வேத வாசிப்பும் அவங்கள தேவனுடைய அந்த காரியங்களை ஈடுபட வைக்க வேண்டும். அவங்க இடத்துல ஒரு மாற்றங்களை அந்த வார்த்தைகள் ஜெபங்கள் ஏற்படுத்த வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துறாரு, வேதம் படிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துறாரு. அதுக்கு யார் மாறுறாங்களோ அவங்க தேவனோடு சஞ்சரிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் ஆண்டவருடைய நாமம். சில பேர் ஜெபிக்கிறாங்க, அற்புதங்கள் நடக்குது, ஆனா அற்புதங்கள் மட்டும் தேவனோடு சஞ்சரிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல. அவருடைய குணங்கள்ல, அவருடைய செயல்கள்ல, சுவாபங்கள்ல ஒரு மாற்றங்கள், கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர விதத்துல அவங்க காணப்படும் போது அவங்க தேவனோட என்ன பண்றாங்க, they are living with God. கர்த்தருடைய நாம தரிசனம், சொப்பனம் கர்த்தர் காட்டுறாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதே நேரத்துல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது நம்ம தேவனோட என்ன பண்றோமா, சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதுல சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த மாதிரி சாட்சியுள்ளவர்களை ஆண்டவர் தம்முடைய சபையில சேர்க்க விரும்புகிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா அவர்கள் வருகைக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, ஆயத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவருடைய வருகை வரும்போது இந்த எக்கால தூதன் சத்தத்தை ஊத்தும் போது நம்ம காதுல அது தெளிவா கேட்கும். கர்த்தருடைய சத்தத்தை நம்ம உணர முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, சபைக்கு வர்றதுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் சபையில கொண்டு ரெண்டாவது அவர் என்ன செய்யறாரு, நம்மை நீதிமானாய் மாற்ற பிரயாசப்படுகிறார். நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் மாற்றுவார். ஆண்டவருடைய நாமமை ஒரு சாதாரண விசுவாசியா இருந்து பரலோகம் போக முடியாது, நீதிமான்களா இருந்தாதான் பரலோகம் போக முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவிகள் நீதிமான்களுடைய சபையில என்ன பண்றது இல்லையா, நிலை நிற்பதில்லை. நீதிமான்கள் சபைன்னு ஒண்ணு இருக்குது பரலோகத்துல. அங்க இந்த நார்மல் சபையில பாவிகள் போறாங்க வர்றாங்க. அவங்க மனம் மாறவில்லை என்றால் பரலோகத்தில் இருக்கிற சபையில அவங்க கடந்து வர முடியாது என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் verse 14, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை என்ன பண்ணு, உண்டாக்கு, உனக்காக உண்டாக்கு. அந்த வார்த்தை இப்படி சொல்லலாம், உண்டாக்கப்பட்ட பேழை உனக்காக என்பதை அறிந்து கொள். கர்த்தருடைய நாம மகிமை. ஆண்டவர் சபையை கட்டியிருக்கிறார் அப்படின்னா அது எனக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம் என்பதை இந்த காலவேளையில அறிந்து. பாஸ்டர் சொல்லுவாங்க, ஏன் சபைக்கு வரல,
சபைக்கு வாங்க, ஆராதனை விட்டுறாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க சொல்லும் போது இது பாஸ்டருடைய கடமை கிடையாது. உங்களுக்கான பாதுகாப்பான இடமாய் நீங்கள் அதை கட்ட வேண்டும். முதல்ல மனதின் அறையை கட்ட வேண்டும். முதல்ல மனதுக்குள்ள நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவர் வாழ்கிற இடமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் வாழ்கிற இடத்துக்கு நாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்றார், நீ கொப்பேர் மரத்தால் யாருக்கு ஒரு பேழையை கட்டு? உனக்கு ஒரு பேழையை கட்டு. நீ தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு பேழையை கட்டு. அதனுடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த பேழை எனக்காக கட்டாத, உனக்காக நீ என்ன பண்ணு, கட்டு. நீ இங்க சபைக்கு வர்றது அது உங்களுடைய நன்மைக்காக தவிர ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிறார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது நம்முடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவர் ஏற்படுத்தின சபை, தம்முடைய ரத்தத்தினாலே, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனால சபைக்கு நாம் கடந்து வருகிறதுனால நமக்கு நன்மையும் பாதுகாப்புமே தவிர அது என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு வரலன்னா ஆண்டவருக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது என்பதை மறந்து கொள்வோமாக. பேழைக்குள்ள வரலன்னா ஆண்டவருக்கு இழப்பு கிடையாது, இழப்பு நமக்கு தான். யாரெல்லாம் அந்த பேழை புறக்கணம் பண்ணினார்களோ அவங்க அந்த நித்தியமான வாழ்க்கை, அந்த ஒரு புதிய வாழ்க்கை இழந்து போனார்கள். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ உனக்காக ஒரு பேழை என்ன பண்ணு, கட்டு. அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கி அதை ஆண்டவர் சொல்றாரு, உள்ளும் புறமாக கீழ் பூஸ். எதுக்கு கீழ் பூச சொல்றாரு? வெளியில் இருக்கிற தண்ணி என்ன பண்ணக்கூடாது, உள்ள வரக்கூடாது. தண்ணீர் பல நேரத்தில் பாவத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ சபை நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அப்ப சபைக்குள்ள வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையினால உள்ளும் புறமும் என்ன பண்றாரு, நம்மை சுத்திகரிக்கிறார். ஒருவேளை நமக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருந்தாலும் சபைக்குள்ள வரும்போது நாம் முற்றிலும் கீழ்பூசப்படுகிறோம். ஆவியானவரால முற்றிலும் என்ன பண்ணுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வார்த்தையினால பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எந்த விதத்துல சத்ரு உள்ள வரான் என்பதை அறிந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறாரு, அவருடைய வல்லமையினால மூடி மறைத்துக் கொள்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மோசைகிட்ட ஒரு வார்த்தை சொல்றார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 40 அதிகாரம் 2 வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 40 verse 2. நீ 1 மாதம் 1 தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மோசைகிட்ட சொல்றாரு, நீ 1 மாதம் 1 தேதியிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை என்ன பண்ணு, ஸ்தாபனம் பண்ணு. ஆசரிப்பு கூடாரத்தை நீ எனக்காக என்ன பண்ணு, ஏற்படுத்து. அதுல நான் வாசம் பண்ணுவேன், அதுல நான் உலாவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசைக்கு சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்மளுடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை தான் என்னது, ஆண்டவர் சொல்றாரு மோசைகிட்ட, நீ பேழையை உருவாக்கு, அதுல 3 தட்டுகள் காணப்பட வேண்டும். அதை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லா பகுதியிலே வந்து வாசம் பண்ணும்படி நாம் நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும், முற்றிலுமாய் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ஆண்டவருக்காய் நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சரீரத்துல வந்து உட்காருவாங்க, அவங்க இருதயத்தை தரமாட்டாங்க. சிலவங்க இருதயத்தை தரன்னு சொல்லுவாங்க, ஆனா சரீரத்துக்கு ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு எல்லா காரியங்களையும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாதபடி ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக என்ன பண்ணு, உனக்காக ஒரு பேழை என்ன பண்ணு, கட்டு. அந்த பேழை எப்படி இருக்கணும், 3 அடுக்குகளாய் காணப்பட வேண்டும். அப்படின்னா என்ன, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி ஆத்மா சரீரம் 3 அடுக்குகளும் கட்டப்பட்ட நிலைமையில காணப்பட வேண்டும். ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமையில காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம ஏதோ ஒரு காணிக்கை தர்றோம், இல்ல ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு போறோம், இல்ல சபையில ஒரு பாடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ கர்த்தர் நம்ம இந்த நாட்களிலே எச்சரிக்கிறார், அழைக்கிறார். ஆண்டவருடைய நாம அது உனக்காக. நீ உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தர்றது யாருக்காக, உன்னுடைய பாதுகாப்பிற்காக. அதான் ஆண்டவர் சொல்ல, நீ உனக்காக ஒரு பேழை என்ன பண்ணு, கட்டு. அப்ப நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் தருகிறதுனால நமக்கு நன்மையே அல்லாமல் நமக்கு அது தீமை கிடையாது. 1. 2வது, அது நம்முடைய நன்மைக்காய் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல நம்ம அப்படி நம்முடைய வாழ்க்கை கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை கட்டுறாரு இல்லைன்னு சொல்லல. He will build up, he will restore, he will rebuild இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல
நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, என் ஆத்மாவையும் உமக்கு நான் அர்ப்பணிக்கணும், என்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கணும், என்னுடைய சரீரத்தையும் அர்ப்பணிக்கணும். சில பேருடைய ஆத்மாவில கர்த்தரை நல்லா துதிப்பாங்க, அவங்க ஆவி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையா இருக்கும். அப்ப அவங்க முற்றிலுமாய் அந்த பேழையை கட்ட முடியாமல் அவங்க என்ன பண்றாங்க, செயலற்று இருக்கிறாங்க. விக்கிரகத்துக்கு போய் காசு கொடுத்து அதுக்கு விழுந்துட்டு திரும்ப சபையில ஆராதிச்சாங்கன்னா அவங்க ஆவி அடிமைப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத யூதாஸ் பேதுரு மறுதளிச்சது மாதிரி நம்ம வாழ்க்கையில சில தருணங்களை மறுதளிச்சுட்டு பல தருணங்களை ஆண்டவரை துதிக்கிறதுனால நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் ஆண்டவருக்காக கட்டி எழுப்ப முடியாமல் போகிறது. ஆண்டவருக்காக ஜீவன் போனாலும் சரி, ஆண்டவருக்காக எந்த ஆதாயம் இல்லாம போனாலும் சரி என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல, தானியேலை போல முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வரும். ஆண்டவர் உலாவுறதுக்கு அது வழியா இருக்கும். அது நம்முடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு பேழையை கட்டு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இன்னைக்கு என்னுடைய ஆவி என்னை ஒப்பு கொடுக்காம வெறும் ஆத்மாவை மகிழ்ச்சியை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், திரும்ப என்னுடைய பாவ சிந்தனைக்கு நேராக என்னுடைய ஆவி கடந்து போகிறது என்றால் இன்னும் நான் ஆவியில என்னை ஒப்பு கொடுக்கல. அதுக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நமக்கு பேழைக்குள்ள, பரம பேழைக்குள்ள, அந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாருங்கள் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்ம அந்த வருகை நாட்கள்ல நம்மை அங்க கொண்டு போக உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். கடைசியில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் என்ன பண்ணானா, செய்து முடித்தான். யாரெல்லாம் கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துல பங்கடைய முடியும், வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பைபிள்ல சொல்லுது, 10 கட்டளைகளை ஒரு கட்டளையை மீறினாலே எல்லா கட்டளையும் மீறினதுக்கு சமமா என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. அப்ப அதுக்கு வேண்டிய கிருபை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பயந்து பயந்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது, ஆண்டவரே 9 கட்டளையில நிறைவேற்றிட்டேன், இன்னும் ஒரு கட்டளை நிறைவேற்ற முடியல, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்ற போது நிச்சயம் கர்த்தர் கிருபை தந்து அந்த பேழைக்குள்ள பரம அவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அனுக்கிரகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். எந்த நேரத்துல மரணம் வருதோ, எந்த நேரத்துல வருகை வருதோ அது முக்கியம் அல்ல. நாம் பேழைக்குள்ளே போகிறதுக்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நாள் நம்மை பேழைக்குள்ள கொண்டு போய் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் என்ன பண்ணானா, செய்து முடித்தான். என்ன ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க. மோசையை பத்தி சொல்லும் போது அப்படி சொல்லுகிறது. யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 40 verse 16 மோசையை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம், வாட் எவர் காட் ஹஸ் டாட் ஹிம், என்னென்னலாம் டீச் பண்ணாரோ, என்னென்னலாம் டீச் பண்ணாரோ அந்த வசனம் சொல்லுது. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் என்ன பண்ணாராம், மோசே செய்ய கர்த்தர் கிருபையை மோசேக்கு தந்தார், நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார். சபையினுடைய சட்டத்திட்டங்களா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும், சத்திய வேதத்துல எந்த காரியங்களா இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க நமக்கு கிருபையை தருகிறார். இந்த வருஷத்துல அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒரு கம்பெனிக்கு போறோம், எத்தனை ரூல்ஸ் போட்டாலும் நாங்க அதுக்கு ஓகே பண்றோம், அக்ரிமெண்ட்ல சைன் பண்றோம், நாங்க செய்யறோம், எவ்வளவு கஷ்டம்னாலும் நாங்க செய்யறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற நாம், அந்த வசனம் நோவா தனக்கு கற்பித்தபடியெல்லாம் என்ன பண்ணாராம், செய்து முடித்தார். அப்படி நம்ம செய்து முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு. அந்த ஒரு வருஷத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல திரும்ப கர்த்தர் இப்ப சொல்றாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள என்ன பண்ணுங்க, பிரவேசிங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் சொல்லுகிற அளவுக்கு நம்ம சகலவற்றுக்கும் யாரு கீழ்ப்படுகிறாங்கன்றது முக்கியம் இல்ல, நான் கீழ்ப்படிஞ்சா
நான் பாதுகாக்கப்படுவேன், என்னால் என் குடும்பம் பாதுகாக்கப்படும் என்கிற மனதில் வைத்து இந்த நாட்கள் அப்படி நம்ம தொடர்ந்து பேழையை அசட்டை பண்ணாதபடி நம்ம தொடர்ந்து கத்திருக்க நம்ம காத்திருக்கும் போது அந்த பேழைக்குள்ள இருக்கிற பாதுகாப்பை நம்ம உணர முடியும். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா பேழை மேலே போறது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிறதையும் உயர்த்துகிறதையும் பாதுகாக்கிறதையும் இக்கட்டுகள் பிரச்சனைகள் உலகத்துல இருக்குது, இல்லைன்னு சொல்லல. தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட இருக்கிறேன். இந்த உலகத்துல நடக்கிற அழிவுகள் நடக்கதான் செய்யும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் வரும் ஒரு பக்கம். ஆனா நம்ம பாதுகாப்பாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரத்துல இருந்து உயர்த்தப்படுவோம். அப்படியே வருகையில காணப்படும் போது ஆண்டவர் நித்தியமான ஒரு சந்தோஷத்துல நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். இந்த வார்த்தைகளுக்கு மூலமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரே, பேழைக்குள் வாருங்கள் என்று ஆண்டவரே சொல்லுகிறீரே, அன்று நோவாவுக்கு சொன்னீர், இன்றைக்கு நீர் இந்த உலக ஜனங்களுக்கு சொல்லுகிறீர், நாங்கள் அசட்டை பண்ணாதபடி நம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே தேவனோடு தொடர்ந்து சஞ்சரிக்க எங்களுடைய நாட்களை செலவிடவும், மூன்றாவது ஆண்டவரே எங்களுடைய மனதின் அறையை கட்டினவர்களாய் ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்பா பரிசுத்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்படவும் நாங்கள் காணப்படவும், கடைசியில இந்த வார்த்தையை சொல்லுங்கபடி சகல காரியங்களுக்கும் நோவா கீழ்ப்படிந்தது போல, மோசே கீழ்ப்படிந்தது போல நாங்கள் கீழ்ப்படியும் போது எங்களை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசின இந்த எல்லா வார்த்தைகளின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது பாப்பா. அந்த நாட்களில் அழிவு சமீபமா இருக்கிறதை கண்டு ஆண்டவரே நோவாவை பேழையை கட்டை சொன்னது போல இந்த நாட்கள்ல கத்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சபையாகிய சரீரமாகிய சபையை ஆண்டவரே உடைய ரத்தத்தினால நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர். இந்த நாட்களில் நாங்கள் அதற்குள் பிரவேசிக்க முடியா நீர் அழைக்கிறீர் ஐயா. ஆண்டவரே சபையை அசட்டை பண்ணாதபடி, ஆண்டவரே நாங்கள் இர்ரெகுலரா இல்லாதபடி, ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சபையை வாஞ்சிக்கிறவர்களா எப்படியாவது அந்த பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கரத்துல முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். உமக்கு பயப்படும் போது கிருபையை தருகிறீர், அதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கும் போது கிருபையை தருகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தேவனுக்கு பயந்தவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார்கள். பலவிதமான வசனங்கள் சொல்லப்படுகிறது போல எங்க வாழ்க்கையில கிருபை பெருகவும் ஆண்டவரே நாங்கள் நீதிமன்களா இருந்து தேவனோடு சஞ்சரிக்கவும் ஐயா. பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் கட்டி எழுப்பப்படவும் சகலவற்றுக்கும் கீழ்ப்படியும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில ஹென்னூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.